Maths verb term 1 Arumbu first standard. Okay, verb answers பார்க்கலாம். Put is page number 1, unit 1, around me. Okay, 1.1 exercise, unit 1 la first exercise. Color those inside with red and outside with green. Okay, color those inside with red na inside na ulle, outside na வெளியில. inside உள்ள இருக்கிற கலர் வந்து ரெட்டும் வெளியில் இருக்கிற கலர் வந்து க்ரீனாகவும் நீங்கள் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்கிற சில்லிக்கு வந்து ரெட்டும் வெளியில் இருக்கிற சில்லிஸ்க்கு வந்து க்ரீனும் நீங்கள் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து டாப்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது தான் டாப், மேலே. பாட்டம்னா கீழே, பாட்டம்க்கு வந்து க்ரீன். நெக்ஸ்ட்டு ஒரு மேனு, அந்த மேனுக்கு வந்து நம்ம என்ன ரெட் கலரும், அடியில் இருக்கிற மேனுக்கு க்ரீன் கலரும் நம்ம என்ன பண்ணுறோம், கலர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ்னா மேலே, பிலோனா கீழே. ஸோ இங்கே வந்து மேலே என்ன கொடுத்துருக்கு, இந்த பிக்சர். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோவும் கீழே இருக்கிற பிக்சருக்கு க்ரீனும் நம்ம கலர் பண்ணுறோம். ஸோ சேம் தான். ஓகே குட்டீஸ், வாங்க பேஜ் நம்பர் 2ல் இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் தோஸ் ஆன் த டேபிள் வித் க்ரீன் அண்ட் அண்டர் த டேபிள் வித் ரெட். ஸோ இது வந்து ஆன், இது வந்து அண்டர். ஓகே, மேலே இருக்கிற திங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், க்ரீன் கலரையும், அடியில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் கலரும் நம்ம கலர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் த அனிமல் ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீ வித் ப்ரௌன் அண்ட் ஃபார் வித் எல்லோ. நியர்னா அருகில், ட்ரீக்கு அருகில் இருக்கிறது இது வந்து தொலைவில் இருக்குது. ஸோ இது வந்து தூரமாக நிற்கிது பாருங்கள் யானை. இந்த ட்ரீ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரீலேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ட்ரீயில் அருகில் இருக்கிறதுக்கும் ட்ரீயில் தொலைவில் இருக்கிறதுக்கும் நம்ம கலர் பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து நியர், அருகில். நியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரும், தொலைவாக இருக்கிற அந்த யானைக்கு வந்து நம்ம எல்லோ கலரும் நம்ம ஷேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீ இந்த பக்கம் வந்திருக்கு. ட்ரீக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த டீக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டியருக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலரும், இந்த கவுக்கு வந்து நம்ம எல்லோ கலரும் ஷேட் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கலர் த பிக் ஒன் வித் எல்லோ அண்ட் த ஸ்மால் ஒன் வித் ப்ரௌன். ஸோ பிக், ஸ்மால். இதில் இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக், இது ஸ்மால். ஷேப்ஸ் யூனிட் 2 இதில் ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ லைக் தோசை, ஐ லைக் தோசை, இட்ஸ் ஸோ கிரன்ச்சி, ஐ லைக் தோசை. ஐ லைக் தோசை, ஐ லைக் தோசை, ஐ லைக் சர்க்கிள் தோசை. ஐ லைக் தோசை, ஐ லைக் தோசை, ஐ லைக் ஸ்கொயர் தோசை. ஸோ இந்த ரைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஷேப்ஸ் ரைம்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் 2ன்றதுனால 2.1. யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சர்க்கிள் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃப்ளாட்டாக இருக்கிறதுலாம் எது, புக், எக்ஸாம் பேட், ஸ்கேல், பாக்ஸ், இதெல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சர்க்கிள் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் பண்ணுறோம். இதில் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்குது அந்த ஷேப்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நீங்கள் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 5ல் இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம். எட்ஜஸ் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து எட்ஜஸ் இருக்கிற திங்ஸ். இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த கோடுகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக கலர் பண்ணணும். ஸ்கேல் வச்சு பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அழகாக போடுங்க. இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளாக இருக்கு பாருங்க, இதுக்கு எல்லாமே வந்து எட்ஜஸ் இல்லை. ஓகே சில்ட்ரன், லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவுட்லைன் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்,
ஃப்ளாட்டான திங்ஸ்க்கு எல்லாமே வந்து எட்ஜஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் மீட் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து கார்னர்ஸ். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்னர் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கார்னர்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்ன இல்லை, கார்னர்ஸ் இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து கார்னர் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கார்னர்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்ன இல்லை, கார்னர்ஸ் இல்லை. ஸோ இதுங்களுக்கு எட்ஜஸும் கிடையாது, கார்னர்ஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம கார்னர்ஸை வந்து இருக்குன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சர்க்கிள் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலர் த எட்ஜஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, எட்ஜஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கேல் வச்சு டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலேயே வந்து அழகாக நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது, எட்ஜஸ் இருக்குது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பேஜ் வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் கலர் த எட்ஜஸ் வித் கிரீன் அண்ட் த கார்னர்ஸ் வித் ரெட். சரி, நம்ம இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த எட்ஜஸும் இருக்குது, கார்னர்ஸும் இருக்குன்னு பார்த்துப்போம். ஸோ நம்ம மார்க் பண்ணலாமா. ஸோ இது என்ன பண்ணுறோம், இந்த லைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறோம், க்ரீன் கலர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு க்ரீன் கலரும் இன்னொரு க்ரீன் கலர் கோடும் வந்து இணைகிற அந்த இடத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்னர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கார்னர்ஸ்க்கு மட்டும் நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணுறோம். ஸோ குட்டியோண்டு அழகாக சின்னதாக என்ன பண்ணுறீங்க, ரெட்டில் இந்த மூலையில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெட் கலர் கொடுக்குறீங்க. ஸோ அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எட்ஜஸ் தான். ஸோ ஓகேவா, இது எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் கொடுத்துட்டு அந்த கார்னர்ஸ்க்குள்ளேயே அந்த க்ரீன் இந்த ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல தான் என்ன இருக்குது, கார்னர் கிடைக்குது நமக்கு. அந்த கார்னரில் வந்து ரெட் கலரை நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே.